ஒரு நேருக்கு படுத்ததே இல்லை நான். ஒரு இடத்துல இருக்க எனக்கு டைமே இருக்காது. இரவு 11 மணி 12 மணி ஆக நான் நித்திரவில்லையே. ஒருத்தவங்களோட வாழ்க்கையில ரொம்பவே கொடூரமான ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னா இதே பயங்கரமான செயல் வேற யாருக்கும் நடந்துடக்கூடாது அப்படின்னு தான் நினைப்போம். அதே மாதிரி தாங்க மட்டக்களப்புல இருந்து யாழ்ப்பாணத்துக்கு போயிட்டு வந்து இந்த பெண்ணுக்கு நடந்த அந்த பயங்கரமான சம்பவ நிகழ்வு இனிமேல் வாழ்க்கையில யாருக்குமே நடக்கக்கூடாத மாதிரியான ஒரு நிலை. நாங்கள் இங்கே இருந்த யாழ்ப்பாணம் போனோம். நாங்கள் செத்த உடனுக்கு போயிட்டு அண்டைய திரும்பிட்டோம். அந்த திரும்பி வரக்குள்ள ஒரு 8:30 மணி இருக்கும். மாங்கலத்தில் வச்சு இப்போ எனக்கு மேலே விழனா உங்களுக்கு மேல அக்காவா? அக்கா இப்போ அவ செத்துட்டா. அங்கேயோ வணக்கம். பிறகு ஆம்காரர்களும் தூக்கி எடுத்தவங்க. தாலினி என்ற உங்களோட வைஃபான ஓமன் சொன்னாங்க. பயப்பட தேவையில்லை, பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஒரு 3 மணிக்கு எனக்கு தகவல் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ஜெஃப்னாவை சேரிட்டேன். அங்கே ஒரு பகல் 1 மணிக்கு போகக்குள்ள அவங்களுடைய இந்த கோலம் பார்க்கிறாரு. உயிர் மட்டும்தான் மிச்சம், உடம்புல செயல்பாடு ஒன்றுமே இல்லை. கழுத்துக்குள்ள எல்லாம் அந்த புடர் போட்டு இதெல்லாம் காயும், இதெல்லாம் தேஞ்சி, இதெல்லாம் முகமெல்லாம் மூக்கு கண் எல்லாம் கிரவல், கண் வந்து ரத்தம் கண்ணிக்கு போய் இருந்துச்சு. போலீஸ் வந்து என்ட்ரி கட்டவங்க எப்படி நடந்துண்டு அப்போ சொன்னேன்னா சொல்ல அசைன் பண்ணுங்கன்றவங்க. அதுக்கு முதல் என்னை ஆள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்த பாட்டில் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் வந்து கேட்டேன் என்ன நடந்துட்டு சொன்னேன்னா சொல்ல இதில் சைன் பண்ணுங்கன்னாங்க. சைன் பண்ண கடமை செஞ்சேன்னா இவங்களை நான் மீட்டெடுக்கணும் பண்ணுறது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கு. இதுக்கு அந்த போலீஸுக்கு எங்கே போவோம் எனக்கு மைண்ட் செட் இல்லை. எனக்கு கஷ்டம்லாம் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கலை இது வரைக்கும். அப்போ எனக்கு அவரை அப்படி கதைச்சது எனக்கு பிடிக்கல. அப்போ அவங்களோட வயசு அப்படி எங்களோட வயசு அப்படி இந்த வயசில் எங்களால் ஆறுதல் என்னன்னு சொல்ல முடியாது. ஓகே, வீடை வந்து பார்ப்பீங்க, மதில் அண்ணன் வந்து பெரிய வீடு அப்படின்னு தான் எல்லாரும் பார்க்குறது வல்லமையாக உதவி கேட்டு வந்தாலே வந்து. ஆனால் இது கூட வந்து வாடகைக்கு தான் இருக்கிறாங்க. அதுவும் அவங்கள்ட்ட அந்த அண்ணாட அக்கா அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ பாதுகாப்புக்காக வேண்டி தான் அவங்க வந்து இவங்களோட இருக்கிறாங்க. வணக்கம் அண்ணா, எப்படி சுகமாக இருக்கீங்க? ஏதோ ரைட். இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா அன்றைக்கு எனக்கு வேலைக்கு போகணும். ஆனால் அன்றைக்கு நாங்கள் வர்ற மட்டும் சொன்னதால வேலைக்கும் போகாமல் லீவ் எடுத்துகிட்டு இருக்கிறேன். வேலையெல்லாம் எப்படி போகுது? பிரச்சனை போகுது. டெய்லி வேலைக்கு போகிறேன். நீங்கள் டெய்லி ஆரம்பத்துலேருந்து என்ன வேலை செய்கிறீங்க? ஆரம்பத்தில் ஒரு கராச்சியில் வேலை செஞ்சு மூட்டை கராச்சியில். இப்போ கராச்சியில் வேலை இல்லாத காரணத்துக்கான ஹோட்டல் ஒன்று வெயிட் வந்து ஹெல்ப்பராக நிற்கிறேன். எவ்வளோ கிழமை செய்கிறீங்க இப்போ ஒரு 4 மாதமாக வேலை செய்கிறேன். எவ்வளோ சம்பளம்? எனக்கு 30,000 மாதம் சம்பளம். ஓகே, அது முக்கியமான விஷயம், அக்காவை பார்க்கணும். அக்காவுக்கு என்ன நடந்துட்டு சொல்லி சொன்னீங்கன்னா சொன்னால் அவரோட வைஃப் அக்காவோட செத்த வீட்டுக்கு போயிட்டு வந்தாங்க. ஜெஃப்னாவுக்கு போயிட்டு வரக்குள்ள மாங்குளத்தில் வச்சு ஆக்சிடெண்ட் ஆகி இப்போ முள்ளந்தண்டு உடைஞ்சி சர்ஜரி பண்ணி வச்சிருக்கு. அதில் இப்போ அவங்க கால் ரெண்டும் நடக்க இல்லாமல் இருக்கிறாங்க, படுத்த படுக்கையில். ஓகே, இப்போ பார்க்கலாமா? பேசுவாங்க தான் என்ன? வணக்கம் அக்கா, எப்படி இருக்கிறீங்க? ஓகே, இந்த ஆக்சிடெண்ட் ஆக்கி இப்போ எவ்வளோ நாள்? 1 மாதத்துக்கு கூட இருக்கும். 1 மாதத்துக்கு கூட இருக்கும். அண்ணா வந்து பேசும்போது சொன்னாங்க வந்து ஆரம்பத்தில் நீங்கள் சுயதொழிலெலாம் வந்து செய்வீங்கன்னு சொல்லி. என்னென்ன தொழில் செய்து நீங்கள்? தையல் செய்யணே, பணம் வரும் அதை செய்கிறேன். கேக் கோஸ் போல கேக் செய்கிறேன். கேக்கெல்லாம் செய்வீங்க. சம்பவம் என்ன நடந்துன்றதை சொல்லுவீங்களா? நாங்கள் இங்கே இருந்த யாழ்ப்பாணம் போனோம். நாங்கள் செத்த உடனுக்கு போயிட்டு அண்டைய திரும்பிட்டோம். அண்டை திரும்பி வரக்குள்ள ஒரு 8:30 மணி இருக்கும். மாங்குளத்தில் வச்சு அவர் கொஞ்சம் ஸ்பீடாக வந்து நித்திரவருக்கு தூங்கிட்டு அப்படியே பிறண்டுட்டு வாகனம் பிறண்டு அக்கா எனக்கு மேலே விழ நான் சீட்டுக்குள்ளே இறங்கிட்டேன். அதில் முள்ளந்தண்டு உடைஞ்சிட்டு அதில் தான் நரம்பு நசுப்பட்டு கீழே வேலை செய்தில்லை. அவங்களுக்கு மேலே அக்காவா? அக்கா அங்கே இப்போ அவள் செத்துட்டா. அங்கேயோ? இல்லை, 2 நாள் ஐசியூலேருந்து செத்துட்டா. இது இப்போ சம்பவம் நடந்தது போன மாதமா? 11ஆம் மாதம் 10ஆம் தேதி பேப்பர்லெல்லாம் வந்து இருக்கும். அக்காக்கள் எங்கே இருக்கிறது? எல்லோரும் நான் மட்டக்களப்பு தான். யாழ்ப்பாணத்தில் அவர் அம்மாட செத்த விட்ட ஒன்று. இப்போ உங்களோட அக்கா அவங்கெல்லாம்? அவள் யாழ்ப்பாணத்தில் இருக்கேன். யாழ்ப்பாணத்தில் இருக்காங்க. இப்போ அந்த வண்டிக்குள்ள இருந்து மொத்தமாக எத்தனை பேர் வந்தீங்க?
4 பேர் வந்தோம். ஓடுனவர், அவர் மகன், அக்கா, நான். மகனுக்கு ஒன்று மகள் அவரை கழுத்து முறிஞ்சு கையில் ஒரு இது கழுத்தில் ஸ்க்ரூ வச்சுருக்கேங்க. உங்களோட அத்தானுக்கு அவருக்கு ஒன்றும் இல்லை. ஒன்றும் இல்லை. இப்போ அச்சம்பட்டதுலேருந்து இப்படி தான் இருக்கிறீங்களா கட்டியில்? ஓ, இதான் நிலைமை. கழுத்தெல்லாம் செஞ்சுருந்தேன், கழுத்துக்கெல்லாம் இது போட்டிருந்தேன். இப்போ கழுத்து கொஞ்சம் திருப்பலாம். கைக்கெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை. கை இல்லை, அந்த இது இடுப்பு எலும்பு முறிஞ்சதானே முன்னான், அதில் அந்த நரம்பு சிலது சேர்த்துட்டு சிலது நசுப்பட்டிருக்கு. அதனால் இதுக்கு போகிற ரத்தோட்டம் போகாமல் இயங்குது. இல்லை, இடுப்புக்குள்ளே இயங்காது. இயங்காது. இப்போ ஏதாச்சும் உணர்ச்சிகள், அதாவது பூச்சி ஏதோ ஒன்று குத்தினாலும் ஒன்றும் தெரியாது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க ஹாஸ்பிட்டலில்? ஃபிசியோதெரப்பி தான் செய்யணும், வேறு ஒன்று செய்யலாம் சொன்னவங்க. அம்பாறையை கொண்டு போக சொன்னவங்க. அம்பாறைக்கு அங்கே ஆள் வேணுமா நிற்கிறதுக்கு, அதுவும் அங்கே இடம் இருந்தால் தான் அனுப்புவேன்னு சொன்னவங்க. அப்போ எங்களுக்கு அந்த ஆள் பிடிக்க இஞ்சியே நாங்கள் மட்டக்களப்பு ஆஸ்பத்திரியில் ஒரு நாளைக்கு 4500 ரூபா கொடுத்து இருந்தேன். இப்போ அங்கே இப்போ மாதக்கணக்கான ஆள் வேணும் தானே. என் கூட நிற்கிறது ஒரு சொந்தக்காரங்க இல்லை, அம்மா இல்லை எனக்கு. அப்பா அப்பா இருக்கார், பொம்பளையில் தானே நிற்கணும். அப்புறம் இவர் இப்போ அங்கே வந்து என்னோட வந்து நிற்கணும். யாழ்ப்பாணத்தில் 1 மாதம் நின்றவர், வேலையில் வந்து நிப்பாட்டி போடுவாங்களே. அப்போ உங்களுக்கு கூட சகோதரங்கள்லாம் ஒரு தங்கச்சி, அவன் ஒரு எலியாவில் இருக்கா. இப்போ நீங்கள் 2 பேர் தான் சகோதரங்க. அப்போ இப்போ இங்கே வந்து யாரோட இருக்குன்னு சொன்னீங்கன்னா? எங்கள் அக்கா வீடு. உங்களோட அக்கா அவங்க தான் பார்த்து கொள்றாங்க. அவங்களுக்கு 3 பிள்ளைகள் இருக்கு. அவங்களுக்கு அப்போ 3 அவ்வளோ பிள்ளைகள் தூரம் இருக்கு. அவங்க தான் எல்லாம் பார்த்து கொள்ளையும் வேணும். அவங்க தான் நீ பார்க்குற, நீ அவங்களையும் கதைச்சப்படுத்தாதானே, நீ இவங்களை இப்போ பஸ் மாற்றணும் செய்யணும். ஓகே, ஆரம்பத்தில் வந்து நிறைய தொழில்கள்லாம் செய்து நல்லபடியாக தான் இருந்திருக்கீங்க. அண்ட் வந்து இப்படி ஆனதுக்கு அப்புறம் வந்து இந்த நிலைமை வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது? இப்போ இந்த வருமானம் பாதிக்கப்பட்டுட்டு தானே. இப்போ இவருக்கு சம்பளம் குறைவு தானே, கொரோனாக்கு பிறகு வேலையெல்லாம் குறைவு. அப்போ இந்த வருமானத்தெல்லாம் கொஞ்சம் ரன் பண்ணி போனோம் நாங்கள். இப்போ எல்லாம் ஸ்டப் ஆகிட்டு தானே. உங்களோட மகனுக்கு என்ன நடந்துட்டு சொல்லி சொன்னீங்க? அவருக்கு ஹார்ட் பிரச்சனை இருந்து, அதில் 1ஆம் தேதி மூச்செடுக்கலாம் ஹாஸ்பிட்டல் கொண்டு போய் உடனே செத்துட்டு. எத்தனை வயசு? 1.5 வயது. 1.5 வயசில் இது எப்போ நடந்தது? இப்போ ஜனவரி 1ஆம் தேதி வந்தால் 2 வருஷம். 2 வருஷம். அந்த ஒரு பையன் மட்டும் தான் உங்களுக்கு இருந்தது. திரும்ப வந்து உங்களுக்கு இந்த நிலைமை. ஸோ என்ன சொல்கிறது? ஓகே, அண்ணா சொன்னார் வந்து அந்த ட்ரீட்மெண்ட் பண்ணி கொண்டு இருக்கிறதான்னு சொல்லி. ஆயுர்வேதத்தில் எண்ணெய் வாங்கி போடுறோம். ஃபிசியோதெரப்பி வீட்டுக்கு எடுத்து செய்கிற அளவுக்கு வசதி இல்லை தானே. வீட்டுக்கு எடுத்து ஃபிசியோதெரப்பி செய்யலாம். அந்த அப்புறம் அந்த எனக்கு இப்போ ஹாஸ்பிட்டலில் ஃபிசியோதெரப்பி என்னென்றா அப்படி ஒரு மெஷின் வச்சு நிமித்துருவாங்க. அதை மட்டும்தான் செய்யலாம், வேறு இருந்தெல்லாம் எனக்கு செய்யலை தானே. இப்படி படுத்த மாதிரி வச்சு நிமித்துவாங்க. அப்போ நிமித்தக்குள்ளே அந்த ரத்தோட்டம் காலுக்கு போகும்ண்டு அந்த மாதிரி தான். அந்த மிஷின் வந்து செய்கிறதா இருந்தால் எவ்வளோ முடியும்னு சொன்னோம்? அது தெரியாது, இவர்கிட்ட தான் கேட்கணும். அப்போ உங்களோட அப்போ அக்காக்கெலாம் இருந்தது மட்டக்களப்பு தான் வீடு இருக்கா அவங்களோட? அவைக்கு ஒரு மாதிரி தான் இருக்கா. அவர் என்கிட்ட சைன் வாங்கி எடுத்துட்டார். அதுக்கு பிறகு பார்ப்பேன்னு சொல்லி போட்டு பார்க்க மாட்டேன்னு விட்டுட்டார். என்ன சைன் பண்ணது? அந்த போலீஸ் வந்து என்ட்ரி கட்டவங்க எப்படி நடந்துண்டு அப்போ சொன்னேன்னா சொல்ல சைன் பண்ணுங்கன்றவங்க. அதுக்கு முதல் என்னை ஆள் பார்க்குறவங்களுக்கெல்லாம் காசு கொடுத்த பாட்டில் யாழ்ப்பாணத்தில் போலீஸ் வந்து கேட்டேன் என்ன நடந்துட்டு சொன்னேண்ணா சொல்ல இதில் சைன் பண்ணுங்கன்னாங்க. சைன் பண்ண அவ்வளோதான் செஞ்சேண்ணா. அதுக்கு பிறகு ஆள் பார்க்குற வரைக்கும் காசு கொடுக்குறல. அதுக்கு பிறகு நாங்கள் இங்கே வந்ததுமா அவங்களுக்கு தெரியாது, என்ன நடந்தாண்டு ஒன்றும் கேட்கவும் இல்லை இது வரைக்கும். அப்போ உங்கள்கிட்ட அக்காட இந்த இறந்துன்னு சொல்லி நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து தெரியுமா உங்களுக்கு? நான் ஐசியூவில் இருக்கலான்னு அவங்க இருந்தாங்க. அப்போ உங்களோட அக்கா இறந்தே வந்து தெரியாது உங்களுக்கு? இல்லை. ஆக்சிடென்ட் பட்ட இடத்துலேருந்து உங்களுக்கு ஏதாச்சும் உணர்வு இருந்ததா? ஆக்சிடென்ட் பட்டோடனே மயக்கம் பிறகு ஆமிக்காரர்கள்லாம் தூக்கி எடுத்தவங்க. அந்த டைம் எழுப்பிட்டுக்கலாங்க. தூக்கி எடுத்து மோமெல்லாம் கழுவி எல்லாம் செய்ய கொஞ்சம் உணர்வு வந்து, ஆனால் நிமிந்திருக்கையில் அது கழுத்துலேயும் வெடிப்பு இருந்தது. அப்போ அவங்க அப்புறம் லொரியில் என்ன கொண்டு போனோம் அவங்களோட வாகனத்தில். உங்களோட அக்கா வாய் திறந்து ஏதாச்சும் பேசினாங்களா? அப்போ கதைச்சவ தான். அதுக்கு பிறகு வேறு வாகனத்தெல்லாம் கொண்டு போனவங்க கிளிநொச்சி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனவங்க. அங்கே இருந்து யாழ்ப்பாணத்துக்கு மாற்றினவங்க. அதுக்கு பிறகு நான் அடுத்த நாள் தான் அவர் பக்கத்தில் ஆரம்பி தெரியும் அவரை ஃபோன்லேருந்து எடுத்து சொன்னேன் நான். அதுக்கு பிறகு அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தவர் கிளிநொச்சிக்கு, யாழ்ப்பாணத்துக்கு. யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல். அவங்கள யாழ்ப்பாணம் ஹாஸ்பிட்டல், உங்களோட அக்காவை கிளிநொச்சி ஹாஸ்பிட்டல்? இல்லை எல்லாரையுமே உடனே யாழ்ப்பாணத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினவங்க.
ஆனால் அப்பயே எனக்கு வேறு வேறு ஏதாவது வச்சுருந்தாங்க, அப்போ எனக்கு தெரியாது. அதுக்கு டிரைவர் தான் வந்து சொன்னார் ஐசியில் இருக்கவன்ட்டு. அப்போ ஆரம்பத்தில் உங்களோட அத்தா அவங்களுக்கு சிலவுகளை ஏற்றுக்கொள்கிறேன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ போலீஸில் கேட்டீங்களா என்று சொல்லி? இல்லை போலீஸில் அப்போ அப்போ பார்த்தவர் போலீஸ் அப்போ அவங்க சொன்னாங்க பார்க்குறாரு தானேண்டு கவர்மெண்ட்டு சொன்னாங்க. நான் அப்போ சைன் வாங்கி எடுத்து அவங்க சொன்னவங்க அப்படி பார்க்கலாட்டி 1ஆம் மாதம் 27ஆம் வழக்கில் வந்து சொல்லி வழக்கு முடிஞ்சுதா? அதை பற்றி விளக்கம் தெரியாது. 1ஆம் மாதம் 27ஆம் தான் இருக்கு. சரிண்ணா, நீங்கள் சொல்லுங்கள். இப்போ வந்து உண்மையிலேயே உங்கள்கிட்ட இப்போ அக்கா கவனிச்சு கொள்ளணும், அதை தாண்டி வந்து இந்த முறை தேவைகள் இருக்குது, இந்த ஹாஸ்பிட்டல் கொண்டு வரணும். இப்போ எந்த ஒரு ஆள் வந்து படத்தை கீழே கிடக்காங்கண்டா நிறைய செலவுகள் இருக்கும் அவங்களுக்கு. அதை எப்படி மேனேஜ் பண்ணுறேன்? எங்களோட பஸ் வந்து கொஞ்சம் உதவி செஞ்சேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்ட் பொடியன் மூலமாக அது கொஞ்சம் மற்றது நீ அக்காக்களும் அத்தானும் தான் அந்த உதவிகளை செஞ்சு கொண்டு இருக்கிறேன். இப்போட பொருள் கொஞ்சம் இருந்தால் அடகு வச்சு தான் சொன்னாலும் போய்கொண்டு ஏன்னு சொன்னால் பெம்பஸ் டிஷ்யூ எல்லாம் வண்டி தான் பார்க்கணும். ஹாஸ்பிட்டலில் இருக்கவங்களும் ஹாஸ்பிட்டலுக்கு தேவையான மருந்து கூட நம்ம தான் வண்டி கொடுக்கணும். ஊசி மருந்து சில வழியில் வாங்க சொல்லுவாங்க. வண்டி சொல்லுவோம். அது உண்மையாக வந்து என்ன சொல்கிறது தெரியல. ஒரு ஆள் கஷ்டத்தில் இருக்கலாம், நான் உங்களுக்கு மேலே திரும்ப கஷ்டங்கள் வந்து சேர்கிற மாதிரி. இப்போ நீங்கள் 2 வருஷத்துக்கு முதல் வந்து உங்களோட மகனோட வந்துட்டு இப்போ நீங்கள் 2 பேரும் தனி, அதுக்கப்புறம் இப்படி ஒரு சம்பவம் நடந்துருக்கு. ஸோ என்ன மேனேஜ் பண்ணுறீங்க, என்ன யோசிக்கிறீங்க, என்ன செய்கிறேன்? என்ன தான் நடந்தாலும் இவங்களை நான் மீட்டெடுக்கணுன்றது மட்டும்தான் என் மைண்டில் இருக்கு. இதுக்கான போலீஸுக்கு போவோம், எங்கே போவோம் எனக்கு மைண்ட் செட்டில் இல்லை. வேலைக்கு போகிறதுக்கு கூட மனசு இல்லை, அவங்கள விட்டுட்டு போகக்கூடிய மாதிரி. அவங்கள மீட்டெடுக்கணும், எனக்கு அவங்கள நடக்க வைக்கணுமன்ற மட்டும்தான் என் மனசு. சொல்கிறாங்களா முடியும் நடக்க வைக்கலாம்? முயற்சி செய்யணும். இப்போ ஆரம்பத்தில் லவ் மேரேஜோ இல்லை லவ் பண்ணி கல்யாணம் முடிச்சிங்க? எவ்வளோ காலம் கல்யாணம் முடிச்சு? 8 வருஷம். 8 வருஷம். பிள்ளை வந்து 5 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாப்பா கிடைச்சி எங்களுக்கு. அந்த பாவம் திரும்ப வராங்க. 5 வருஷத்தால் கிடைச்சி ஒரு 1.5 வருஷத்தால் அவங்க டெட் ஆகிட்டாங்க. என்னன்னு சொன்னீங்க? உங்களுக்கு ஹார்ட் பிரச்சனை ஒன்று இருந்தேன். அப்போ சேச்சிக்கு கொண்டு போனேன். ஜனவரி 1 நியூ இயர் நைட்டுக்கு போனேன். போயிட்டு இருக்கப்போ ஒரு 1:40 வரைக்கும் மூச்செடுக்க கஷ்டம்னு சொல்லி ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு 5 நிமிஷத்தால் இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் இப்போ இந்த 11ஆம் மாதம் தான் அக்காவுக்கு அப்படி நடந்தோம். நீங்கள் எங்கே நிற்கக்குள்ள அக்கா கொடுத்து சொன்னாங்க அப்படின்னு? நான் எங்கள் அம்மாவோட வீட்டில் இருந்தேன். நான் அப்போ அக்கா இவங்க கதைக்கல, ஒரு அண்ணன் தான் கால் பண்ணி சொன்னாங்க. ஷாலினி என்ற உங்களோட ஒய்ஃபானு கேட்டாங்க. ஓமன்ட்டு சொன்னாங்க. சின்ன ஒரு ஆக்சிடென்ட் உண்டு, பயப்பட தேவையில்லை, பெருசாக ஒரு பிரச்சனையும் இல்லை, வாங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே ஒரு 3 மணிக்கு எனக்கு தகவல் வந்து ஒரு 4 மணிக்கெல்லாம் ஜெஃப்னாவாக சேரிட்டேன். அங்கே ஒரு பகல் 1 மணிக்கு போகக்குள்ள அவங்களுடைய இந்த கோலம் பார்க்கிறாது. அவங்க அப்படி உயிர் மட்டும்தான் மிச்சம், உடம்புல செயல்பாடு ஒன்றுமே இல்லை. கழுத்து உடலாம் அந்த குடர் போட்டு இதெல்லாம் காயும், இதெல்லாம் தேஞ்சி, இதெல்லாம் முகமெல்லாம் மூக்கு கண் எல்லாம் கிரவல், கண் வந்து ரத்தம் கண்டிச்சு போய் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறமா என்னண்டாங்க இந்த ட்ரீட்மெண்ட் முடிச்சுட்டு? அதுக்கப்புறம் அங்கே ஜெஃப்னாவில் நல்லா பார்த்தாங்க. ஜெஃப்னாவில் நான் ஒருத்தவங்களை வச்சு பார்த்தேன். அவங்கள பார்த்து கொஞ்சமாக அவங்கள சரி கட்டிக்கிறது. இங்கே ஒரு மாதத்தில் அவங்க நீங்கள் வேலையெல்லாம் விட்டுட்டாங்க? வேலையெல்லாம் விட்டுட்டேன். அப்போ 2-3 நாள் பஸ் ஸ்டாண்ட்லேயும் படுத்துருக்கேன். படுத்துட்டு மறு ஹாஸ்பிட்டலால் அங்கே ஒரு சிவசிவெல்லம்னு சொல்லி ஒரு இடம் ஒன்று இருக்கு. அவங்க வந்து ஹாஸ்பிட்டலில் தூரத்தில் போய் நிற்கிறவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுக்காங்க, ரூம் வசதி ஃப்ரீயாக அரேஞ்ச் பண்ணி. இப்போ அங்கே தான் தங்கி அவங்கள நான் பார்த்துக்கணும். அந்த ஒரு மாதம் அதுக்கு ஒரு 3 கிலோமீட்டர் நடக்கணும் ஹாஸ்பிட்டலுக்கு. காலையில் ஒருக்கா வரணும், மதியத்தில் ஒருக்கா வரணும், பின்னேறத்துக்கு பகலையில் ஒருக்காவும் போயிட்டு 2 தரம் போகணும். பகலையில் அவங்கள அந்த பிசியோதெரப்பிக்கு கொண்டு போகிறதுக்கு கூட இருந்தால் அவங்களோட. சரி, இப்போ என்ன ட்ரீட்மெண்ட் போய் கொண்டிருக்கு? இப்போ வீட்டில் வச்சு பிசியோதெரப்பி செய்கிறதுக்குரிய மாதிரி தான். இப்போ ஹாஸ்பிட்டலில் அவங்களுக்கு மருந்து இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆப்ரேஷன் பண்ணி அதுக்குரிய மருந்தெல்லாம் கொடுத்துட்டாங்க. இப்போ அம்பாறைக்கு கொண்டு போகணும். இல்லாட்டி இப்போ யார் அக்கா வந்து கவனிச்சு கொள்றாங்க? அது வெளில நீங்கள் வேலைக்கு போனவரை வந்து உங்கள்கிட்ட? இல்லை, நான் வேலைக்கு போனால் அக்காவும் எங்களோட அம்மாவும் தான் பார்த்து கொள்வாங்க. இப்போ என்ன நம்ம அப்பா இருந்தால் கூட ஸோ இப்படியான அடுத்தவங்க வந்து இருக்கக்கூடாதுன்னு ஒரு ஆளிடம் உங்களுக்கு தெரியும். அந்த உண்மையில வந்து நீங்கள் மோஞ்சு ஒழிக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க, இல்லை வந்து அவங்க சப்போர்ட்டாக இருக்கிறாங்க? இப்போ நான்
எங்களோட வீட்டை தான் கொண்டு போயிருந்தேன். அப்போ அங்கே வச்சு ஒருத்தரும் பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி அக்காக்கள் தான் நெஞ்சு கொண்டு வரும். உங்களோட வீடு எங்கே இருக்கு? கருவப்பங்கனியில். அப்போ எனக்கு அங்கே ஒருத்தரும் உதவிக்கு இல்லை. அக்கம் பக்கத்து தாக்கள் கூட சரியில்லை. பக்கத்தில் வேறு வேறு பிஸ்னஸ் அதுகளால் பிரச்சனை. அதால் ஒருத்தரும் வரைய மாட்டாங்க. அப்போ நான் அதால் தான் அக்காக்கள் சொன்னாங்க, அங்கே இருந்து கஷ்டம் தானே, இங்கே பிள்ளைகள்கிட்ட படிக்கும் தானே, இப்போ இங்கே கொண்டு வாங்க நான் பார்க்குறேன்னு. அவங்க சரித உதவிகள் அவங்க செய்கிறாங்க. கண்டிப்பாக அதுதான் இப்போ தேவை. ஸோ இப்போ மனைவி இருக்கிற நிலைமையில் ஆரம்பத்தில் கூட வேலை நம்ம செஞ்சு தெரிஞ்சிருக்காரு. இப்போ வந்து உங்களோட தனியறைகளோட என்ன கதைப்பா, என்ன சொல்லுவேன்? அதே ஃபீல்டில் தான் இருக்காங்க. ஆனால் கடுமையாக ஃபீல் பண்ணுறாங்க. அவங்களோட பழைய வாழ்க்கையை எதிர்பார்க்காங்க, அவ்வளோதான். அவங்க இப்போ இப்படி நான் இருந்து காணல. நான் இப்படி இருக்கிறதுக்கு காரணமே அவங்க தான். என் 30,000 சம்பளத்துக்குள்ளே ஒரு வாழ்க்கை குடும்பம் நடத்த இயலாது. ஆனால் அவங்க ஃபுல்லாக முயற்சி செய்வாங்க. ஒரு வேலைன்னு இருக்க மாட்டாங்க. பணம் பொருளோட எடுத்து செய்வாங்க. டெய்லரிங்க, சாரி ப்ளவுஸ் எல்லாம் செய்வாங்க. அவங்க ஒரு நாள் இது என்னை விட கூடுதலாக சம்பாதிச்சவங்க அவங்க மாதம் கொண்டு. நன்றி. இந்த ஏன் இப்படி எல்லாம் வாழ்க்கை நடக்குதுன்னு சொல்லி தெரியல. எதிர்பாராத ஒரு நிலைமை, அப்படி ஒரு ஆக்சிடென்டாக இன்றைக்கி பாருங்க வந்து எப்படி இருக்கும் எல்லாம் வந்து சொல்லி. ஸோ இப்போ நீங்கள் சொன்னீங்கல்ல ஏதோ அந்த கட்டில் மாதிரி ஏதோ செஞ்சு செய்யணும், என்ன செய்யணும் எனக்கு காட்டுங்க. என்ன பிளான் இருந்துச்சுன்னா பிளான் ஒன்றும் இல்லைண்ணா. நான் வீடியோ ஒன்று எடுக்கல. கட்டில் மாதிரியே கட்டில் இருக்கிறதுக்கு அவங்க நடுவில் பெட் ஒன்று செஞ்சு அந்த பெட்டோட அப்படி உயர்த்தணும். அவங்க அப்படி என்ன செட்டப் இவங்களை அப்படி அந்த ஹாஸ்பிட்டலில் இருக்கிற கட்டில் மாதிரி அப்படி மேலே தூக்கி விடுறதுக்கு கட்டில் அப்படி இருக்கு. இவங்களை மட்டும் இந்த கால் வந்து இடத்துல அண்டோடும். கால் பாதம் வைக்கிறதுக்கு இதில் ஒரு செட்டிங் இதுக்கெல்லாம் பெல்ட் போட்டு கட்டி இவங்களை மட்டும் இப்படி நிமித்துறதுக்கு. கட்டில் காலெல்லாம் அப்படி ஏறிக்க பெல்ட்டை மட்டும் அப்படி அவங்களோட அப்படியே நிமித்தம். இப்போ அதை கூட என்ன மாதிரி சொல்லி செய்கிறது? எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் தான் பேசினவர் 27-30 முடியும் நோமல் ஆலோசனை அதே போல் செஞ்சு முடிக்கிறேன். ஓகே, உண்மையாக வந்து எங்களால் என்ன செய்ய முடியும்னு தெரியல. உங்கள் மருத்துவ செலவுக்கும் இப்படியான இது நான் ஹெல்ப் பண்ணி தரேன். 6 மணிக்கு யாழ்ப்பாணம் வந்து வலிக்கிட்டேன். நாங்கள் வலிக்கிட்டு வரக்குள்ள மாங்குளத்தில் ஒரு 8:30 மணி இருக்கக்குள்ள ஆக்சிடெண்ட் ஆனது. நாங்கள் அவர் நிப்பாட்ட சொன்னேன். நான் கொஞ்சம் நிப்பாட்டுங்க அவை சொன்னவ தான் சைட் பண்ணுங்கண்டு. அவர் சைட் பண்ணலை. அவர் அந்த சைட் பண்ணியிருந்தா இந்த நிலைமை எங்களுக்கு வந்திருக்காது. ஒரு நிமிஷத்தில் எங்களோட இந்த வாழ்க்கை மாறிட்டுது. மாங்குளத்தில் தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு அந்த ஸ்பாட்லேயே தெரியுமா உங்களுக்கு? தெரியும். நாங்கள் அதால் போய்க்கிறோம், மாங்குளத்துக்கு போய்க்கிறோம். அப்புறம் ஹாஸ்பிட்டலில் சொன்னவங்க கிளிநொச்சியில் வச்சு மாங்குளத்தில் தான் ஆக்சிடெண்ட்டு. போக்குள்ள ஆமிகாரர்கள் நின்றவங்க அந்த இடமெல்லாம். அவங்க இல்லாட்டி இந்த உயிரம் வந்திருக்காது. அவங்க தான் காப்பாற்றுங்க. அந்த ஸ்பாட்டில் வந்து உங்களுக்கு எப்படி இருந்தது அந்த சிச்சுவேஷன்? அப்போ எனக்கு அடிபட்ட உடனே உணர்வு இல்லை. அதுக்கப்புறம் தூக்கி எடுத்து எல்லாம் கழுவி எடுத்து வர மயக்கம் வந்தது. ஆனால் எனக்கு நித்திர தூங்கணும் போல இருந்த ஒரு இந்த இது அப்படியே சைட் ஃபுல்லாக அடிபட்டு எனக்கு இந்த காதி பெயின் பிரச்சனை தான். மருந்து ஓட்டு கொண்டிருக்கு. வண்டி அவர் ஸ்பீடாக ஓடி வரான்னு சொல்லி உங்களுக்கு தெரிஞ்சா? நீங்கள் நான் 120 வந்தவர். அப்போ நாங்கள் சொன்னேன். அப்போ சொன்னேன் நான் சுவிஸ்லேயே 180 ஓடுறேன் நான் அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் அக்கா ஃபேமிலி சுவிஸா? இல்லை பெரிய மேடம் அவ இங்கே இருந்தவ. அவர் சுவிஸ். அவர் சுவிஸ்லேருந்து தான் வந்தவர் அவங்களோட அம்மாவோட செத்த வீட்டுக்கு. கொண்டு விட்டாக்கா? அப்போ அன்னைக்கு ஸ்லோவாக வந்திருந்தா இது நடந்தது. இப்போ அவருக்கு என்ன நடந்தது? அவருக்கு ஒரு காயம் ஒன்றும் இல்லை. அவர் அந்த பக்கம் சைட் கழிஞ்சு திருப்பி அவர் அடுத்த பக்கம் நிமித்தது செய்யக்குள்ள அது பிறண்டு போய் ரோட்டுக்கு கீழே விழுந்துட்டுது. இப்போ பிறண்டு போனதில் அவள் எனக்கு மேலே நான் சீட் அந்த புண்ணுக்கும் பின்னுக்கும் இடையில நடுவில் இடம் இருக்கும் தானே, அதுக்குள்ளே விழுந்த உடனே என் கால் விரைச்ச மாதிரி எனக்கு இருந்த. அப்போ எனக்கு தெரியாது, உணர்வு இல்லைண்டு. அப்புறம் ஹாஸ்பிட்டல் ஆப்ரேஷன் பண்ணதுக்கு பிறகு தான் எனக்கு தெரியும் உணர்வு இல்லைண்டு. அப்போ இப்போ அண்ணா வந்து இந்த டைம் வந்து உங்கள்ட்ட என்னெல்லாம் பேசிக்கொள்வார்? அவர் தான் என்னை ஃபுல்லாக பார்த்துட்டு இருக்கார். இப்போ அவர் தான் எல்லாம் பம்பர்ஸ் எல்லாம் மாற்றுற. அவர் சொல்கிறார், இப்போ அதாவது முன்னாடி வந்து நீங்கள் நல்லா இருக்கும்போது வந்து அவரை விட நீங்கள் தான் சம்பாதிச்சு குடும்பம் வந்து நல்ல நிலைமையில் போனதாக சொல்லி. அப்போ அவ்வளோ ஓடியாடி தொழில் செய்கிறவங்க வந்து சடன்னு வந்துட்டு ஒரு இடத்துல ஓய்வு எடுத்தாங்கன்னு சொன்னால் அவங்க இப்போ எனக்கு திரும்பி படுக்கக்கூட இல்லாது. திருப்பி விட்டா தான் படுக்கலாம். முன்னாடி உங்கள் தொழிலை நீங்களே எல்லாம் செய்தது. அப்படி ஒரு நேருக்கு படுத்ததே இல்லை. நான்
ஒரு இடத்து இருக்கும் எனக்கு டைமே இருக்காது. இரவு 11 மணி 12 மணி ஆகும் நான் நித்திரவில்லையே வேலை அங்கே மாறி மாறி ஏதாவது வந்து கொண்டு இருக்கு மீட்டிங் அப்படி. இப்போ வரும் மட்டும் பார்த்துட்டு இப்போ உங்களுக்குள்ளான நம்பிக்கை இழந்துட்டீங்களா? நம்பிக்கை இருக்குது உங்களால் பழைய தொழில் செய்ய முடியுமா? கடவுள் என்ன எழுத்துவாருன்ட்டு நம்புகிறேன். நம்பிக்கை ஒன்று தானக்கா முக்கியம். ஸோ அதை வந்து தைரியத்தை வந்து விடாதீங்க. மனதைரியம் ரொம்ப முக்கியம்னு சொல்லுவாங்க. நம்மளுக்குள்ள என்ன ஒரு வியாதிகள் பிரச்சனைகள் இருந்தாலும் நம்மளை பாதி குணப்படுத்துறது வந்து நம்மளோட மனதைரியம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ தயவு செய்து அந்த மனதைரியத்தோடு இருந்து கொள்ளுங்கள். இது நடந்தாலும் ஸோ அண்ணாவும் வந்து உங்களோட வந்துட்டு ஆர்டர் பண்ண உடுப்பு எல்லாத்தையும் கொடுக்க சொல்லிட்டேன். விட்டு கிடக்கிற துணியெல்லாம் வேலையெல்லாம் இருந்தது உங்களுக்கு? நான் சில எல்லா வட்டினதெல்லாம் தைச்சி போட்டு போனேன். நான் மற்றதெல்லாம் வச்சுட்டு தான் போனேன். இப்போ கால் பண்ணி கால் பண்ணி வந்து எடுத்துகிட்டு போங்கன்னு என்ன அவ்வளோ இதுவும் பாதிக்கப்பட்டுட்டு இப்போ ஒரு மாதம் இப்போ கிறிஸ்மஸ் சீசனில் வந்து எனக்கு நிறைய ஆர்டர் வர. ஸோ என்ன சொல்கிறது, எங்களால் ஆறுதலோ இதோ எதுவுமே சொல்ல முடியாதுன்னு சொன்னால் அவங்களோட வயசு அப்படி எங்களோட வயசு அப்படி. இந்த வயசில் எங்களால் ஆறுதல் என்னமே சொல்ல முடியாது. ஆனால் எங்களால் முடிஞ்சது வந்து இப்போதைக்கு வந்து உங்களோட ட்ரீட்மெண்ட்டுக்கான ஆரம்பகட்டமான ஒரு ஹெல்ப் ஒன்று பண்ணித்தரேன் மக்கா. ஆனால் வந்து அப்போ அதுக்கப்புறம் இப்போ வந்து உங்களோட அத்தை அவங்கள வந்துட்டு எதுவுமே கால் பண்ணி இன்னுமே சொல்லலை? அவங்களோட அக்காவும் சொன்னவங்க நாங்கள் உங்களை பார்த்துக்கொள்வோம்ன்றெல்லாம் சொன்னவங்க. அந்த அண்ணாட தங்கச்சி அக்கா எல்லாம் வந்து ஹாஸ்பிட்டலில் வச்சாங்க. அதுக்கு பிறகு யாருமே கால் எடுத்தாலும் ஆன்சர் பண்ணுறல. அவர் கால் எடுக்கிறல. அவர் ஹாஸ்பிட்டலில் இருக்கக்குள்ள வந்து உனக்கு இவ்வளோ செலவழிக்கணுமா அதை தான் தேவையில்லம்மா கதைச்சி எனக்கு அது எனக்கு பிடிக்கலை. அப்போ நான் யார் உதவி இது வரைக்கும் நம்பி வாழலை. நானே பிரயாசப்பட்டு எனக்கு கஷ்டமெல்லாம் யார்கிட்டையும் கையேந்தி நிற்கலை இது வரைக்கும். அப்போ எனக்கு அவர் அப்படி கதைச்சது எனக்கு பிடிக்கல. அப்போ ஹாஸ்பிட்டலில் சொல்கிறாங்க அவர் வட்டியால் போக சொல்லி. அதுக்கு பிறகு போனவர் அவருக்கு சந்தர்ப்பமாக போயிட்டுது. அது என்ன சொல்கிறது, உண்மையில இது ஒரு ஃபேமிலி ப்ராப்ளம். நாங்களும் எதுவுமே பேசலாது. ஆனாலும் ஃபேமிலின்றதை தாண்டி ஒரு மனிதாபிமானம் உள்ளவங்களாக இருந்தால் வந்து யாராச்சும் சரி. இப்போ நான் வந்து வாகனம் ஓடி போது முன்னாடி வந்து ஒரு வாகனத்தில் ஒருத்தவங்க வந்தாலும் ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொன்னால் என்னில் தான் மிஸ்டேக் இருக்குன்னு சொன்னால் நான் அவங்களுக்கான எல்லா உதவிகளும் பண்ணி கொடுக்கணும். அது ஏன்னா இன்னும் இருக்கிற ஒரு தவறு. அண்ட் வந்து நான் ஒருத்தங்களை ஏற்றிட்டு போய் தெரியாதவங்களாக இருந்தாலும் சரி தெரிஞ்சவங்களாக இருந்தாலும் சரி ஏதாச்சும் ஒரு ஆக்சிடென்ட் ஏதோ ஒன்று ஆனாலும் கூட எனக்கு எதுவும் ஆகலன்னு சொன்னால் இப்போ இருக்கிறவங்களுக்கு ஆனான்னு சொன்னால் அதுக்கு நான் தான் பொறுப்பானவனாக இருப்பேன். ஸோ நான் தான் அதை பார்த்துக்கொள்ள வேண்டியவனாக இருக்கணும். வந்து இன்றைக்கி இவங்க வந்து இப்படி நெருக்கதிகள் உள்ளாகப்பட்டிருக்கிறாங்க. அவங்களால பண்ண முடிஞ்சால் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும். ஸோ அதுதான் ஒரு மனிதாபிமானம். நாங்கள் அதை பற்றி விபரிக்க இயலாது சொன்னால் அது அவங்களோட ஒரு ஃபேமிலி பிரச்சனையாக இருக்குது. ஆனால் ஒரு மனிதாபிமான அடிப்படையில் எங்களால் முடிஞ்சது நான் எல்லாரோட மனசுக்குள்ளே ஒரு மனிதம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருந்தே ஆகணும். ஸோ அவங்க நல்லா இருந்திருக்க இன்றைக்கி நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. அவங்களால முடியாது அப்படிங்கிற நிலைமையில் தான் நம்மக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. இப்போ வந்து உங்களுக்கு மருத்துவத்துக்கு என்னென்ன ஹெல்ப்லாம் தேவைப்படுது? ஃபிசியோதெரப்பி தான் செய்யணும். இப்போ ஃபிசியோதெரப்பி வீட்டில் எடுத்து செய்கிறேன்டா அதுக்குரிய பேமெண்ட் எல்லாம் செய்யணும் தானே. அதுக்கு ஒரு இது இருக்குது. அதே பேர் விடத்தை வச்சு தான் தொடச்சி எல்லாம் செய்கிறாங்க. குளிக்க வைக்கிறேன்னு சொன்னால் அந்த இதில் ஈஸி சேரில் வச்சு தான் தூக்கிட்டு கொண்டு போகிறேன். அப்போ வீல் சேர் இருக்குமெண்டா அப்படி எனக்கு இறக்கி போய் என்ன செஞ்சு உருட்டிட்டு போகலாம் தானே வெளியில் குளிக்க வைக்கிறதுக்கு. வீல் சேர் இருக்குமாண்டா? ரைட், ஓகே. என்னதான் இருந்தால் அவங்களும் வந்து அன்னைக்கு சம்பாதிச்சு ஏதோ அவங்களால முடிஞ்சது அவங்களோட லைஃப்பில் அவங்களே பார்த்துட்டு இருந்துருக்காங்க. அண்ட் இன்றைக்கி இந்த ஒரு நிலைமையால் தான் நம்மக்கிட்ட கேட்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நீங்கள் இதுக்கு முதல்ல ஏதாச்சும் சம்பாதிச்சு ஏதாச்சும் டிபாசிட்டிங் ஏதாச்சும் பண்ணி வந்தீங்களா? அப்படிலாம் இல்லை. அப்படி செய்யலை. என்னென்னா நாங்கள் கொஞ்சம் செஞ்சு வரக்குள்ள எங்களோட மகனுக்கு விரத்தை வந்து அதில் செலவழிச்சு ஒரு அவர் இறந்துட்டார். பிறகு அவர் இருக்கக்குள்ள எங்களோட அம்மாவுக்கு கிட்னி வருத்தம். அப்போ அது ஃபுல்லாக அதுக்கு ஹோட்டலில் இருந்து அதில் கொஞ்சம் இது ஒரு மகன் சேர்த்து 40 நாளையில் எங்களோட அம்மாவும் சேர்த்துட்டா. என்னென்னு சொன்னால் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபேமிலியை பார்த்துருக்குறோம். ஒரு பிரச்சனைன்னு ஒன்று ஆரம்பித்ததுக்கப்புறமா தான் அவங்களோட ஃபேமிலிகள் அடுத்தடுத்த பிரச்சனைகளாக வந்து கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ அவங்களோட மகன் இருந்து 40 நாளால் அம்மா இறந்துட்டாங்க. இப்போ அடுத்தடுத்த துயரங்கள் அப்படி கண்டினியூ வந்து கொண்டு இருக்கிறதுனால இப்போ ரீசன் என்ன சொல்கிறேன்னு நாங்கள ஒன்றுமே சொல்லலாது. ஸோ எங்களால் முடிஞ்சது வந்து அவங்கள்ட்ட மெடிக்கல் பிரச்சனைகளை வந்து கொஞ்சம் நிவர்த்தி செய்து கொடுக்கறது. சொன்னால் அவங்க வளமைக்கு திரும்பினாங்கன்னு சொன்னால் அவங்கள்ட்ட கையில் அவங்களுக்கான ஒரு சுய தொழில் இருக்குது, அவங்களுக்கான மன தைரியமும் இருக்குது. அண்டு நம்மளால் முடிஞ்ச ஹெல்ப்பை பண்ணோன்னு சொன்னால் அவங்களோட மன தைரியத்தை இழக்காமல் அதை வச்சுக்கொண்டு அவங்களுக்கு சரியாச்சுன்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கையை அவங்களே பார்த்துக்கொள்வாங்க. ஸோ அதனால் இப்போ எங்களால் இன்னொரு ஹெல்ப் முடியுதோ அந்த ஒரு ஹெல்ப்பை வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். சரிங்க, இதில் வந்து ஒருத்தருக்கு பணம் இருக்குது, அதை எவ்வளோன்னு எண்ணி பாருங்கள்.
5 10 15 20 25 30 35 40 45 50,000 50,000 இருக்குது. ஸோ நீங்கள் இதை வச்சுக்கொண்டு இதுக்குள்ளே நீங்கள் சொன்ன மாதிரி அந்த அக்காவுக்கு எது பண்ணணும்னு சொன்னீங்க தானே, அதை ட்ரை பண்ணி பாருங்கள். அதை முடிஞ்சால் அதை பண்ணிக்கொள்ளுங்க. நான் வந்துட்டு இன்னொரு ரெக்வெஸ்ட் வச்சுக்கொள்கிறோம். அவங்களுக்கு அடுத்த ஒரு உதவியாக தேவைப்படுறது வந்து உடனடியாக வந்து ஒரு வீல் சேர். ஸோ அதை யாராச்சும் முன் வந்து பண்ண போகிறீங்க அப்படி சொன்னால் டிஸ்பிளே எடுத்துகிட்டு எங்கள் வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணி அந்த ஹெல்ப்பை வந்து பண்ணிக்கொடுங்க. அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் கூட நான் வந்து நீங்கள் இப்போ ரீசெண்டாக இப்போ எங்களை கான்டாக்ட் பண்ணி ஒரு 4 days 3 days இருக்கும். நாங்கள் வந்து கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லியிருந்தோம். அண்ட் வந்து அவரும் அன்றைக்கு வேலையை விட்டு நின்றாத்தான் வந்து இங்கே நிற்க முடியும். ஸோ டெய்லி எத்தனை மணிக்கு வேலைக்கு போய்ட்டு எத்தனை மணிக்கு வருவீங்க? நான் காலையில் 9 மணிக்கெல்லாம் அவங்க கடையில் நிற்கணும். நைட்டுக்கு அப்படி ஒரு 10:30 மணிக்கு தான் வேலை வைப்பாங்க. அப்போ அது வரைக்கும் இங்கே அக்கா பார்த்துக்கொள்வது உங்களோட அக்கா. அண்ட் அவங்களோட சதுரோதவி இருக்குது, அவங்களோட சகோதரி வந்து பார்த்துக்கொள்கிறாங்க. அண்ட் அது ஒரு பெரிய விஷயம். அண்ட் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணது கூட வந்துட்டோன்னா டென்மார்க்கில் இருக்கிற டெனிஷிஸ் ஐயா, அது போல் அமுதாம்மா, இவங்களோட மூத்த மகன் டென்சிங்கோட 23வது பிறந்தநாளுக்காக வேண்டியும் 2வது மகன் டென்ரோசனோட 21வது பிறந்தநாளுக்காக வேண்டி தான் இந்த ஒரு ஹெல்ப் பண்ணியிருந்தாங்க. ஸோ நீங்கள் ஏதாச்சும் தேங்க் பண்ண போகிறதா இருந்தால் அது எங்களுக்கானது கிடையாது, அவங்களுக்கானது தான். ஸோ நீங்கள் என்ன சொல்ல ஆசைப்பட்றீங்களோ அது அவங்கக்கிட்டே சொல்லலாம். ரிக்வெஸ்ட்டாக வைக்கக்கூடிய ஆசைகள் இருந்தாலும் அது அவங்ககிட்டே சொல்லலாம். எனக்கு என்ன சொல்கிறேன்னு தெரியல. எனக்கு எப்படி சொல்கிறேன், இந்த டைமில் உதவி செஞ்ச கடவுள்ன்னு தான் சொல்லலாம். நன்றி என்ற ஒரு வார்த்தையில் அதை முடிக்கக்கூடாது யோசிக்க. எப்பயும் அவங்க அந்த பிள்ளைகள் 2 பேரும் சந்தோஷமாக இருக்கணும், எந்த ஒரு குறையும் இல்லாமல். சரிங்க. நான் வந்து அக்காவுக்கு ஃபுல் அண்ட் சப்போர்ட்டாக வந்து இருக்கிறது நீங்கள் தான். நீங்கள் சொன்னீங்க முன்னாடி வந்து அக்கா வந்து உங்களை நல்லபடி பார்த்துங்க. இதே உங்களுக்கு ஏதாச்சும் நடந்திருந்தாலும் கூட அக்கா விட்டுருக்க மாட்டாங்க. அண்ட் அதே மாதிரி அக்காவுக்கு இந்த நிலைமை இருக்கும்போது நீங்களும் வந்து உறுதுணையாக இருக்கிறது தான் உண்மையில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கான நல்ல ஒரு ஒற்றுமை. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அவங்களை நல்லபடியாக பார்த்துக்கொள்ளுங்க. அண்ட் மனத்தைரியத்தை வந்து இழக்க விடாதீங்க. ஸோ நல்லபடியாக ஆறுதல் சொல்லி கொண்டு பார்த்துக்கொள்ளுங்க. எங்களால் முடிஞ்ச ஹெல்ப் வந்து அண்ட் இந்த வீடியோ வந்துட்டு பப்ளிக் பண்ணி அதை 4 பேருக்கு காமிச்சு அவங்க கூட இருந்து வேறு ஒரு உதவிகளை பெற்றுத்தாரு தான். இதை வந்து வீடியோ மூலம் நாங்கள் பப்ளிக் பண்ணுறதுல ஏதாச்சும் பிரச்சனைகள் இருக்குதா? இல்லை. ஓகே, என்மேலே வீடியோவில் வந்து பார்த்துருப்பீங்க. அவங்க அதிகமாக வந்து அவங்கள்ட்ட ஆழமாக வந்து இறங்கி சொல்லலான்னு வந்து நாங்களும் அதை ஆழமாக கேட்கலன்னு சொன்னால் மன கஷ்டத்தில் இருக்கிற ஒருத்தவங்களோட மனசு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி தெரிந்தாங்க உங்களுக்கு. அதாவது மகன் இறந்து 40 நாளாலே அவங்களோட அம்மா இறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 3ஆவதாக தான் அவங்களுக்கு நடந்த ஒரு கொடூர சம்பவம் இது. ஸோ அதான் உண்மையாக வந்து டீட்டெயிலாக நிறைய ஆழமாக உங்களுக்கு தெரியும். நாங்கள் மேக் பண்ணுற வீடியோக்கள் எல்லாம் வந்து கடுமையாக ஆழமாக அவங்களோட பிரச்சனையில் கேட்குறீங்க. ஏன்னா உண்மையிலே வந்து கஷ்டத்தில் இருக்கிறவங்கள்ட்ட வந்து அது இப்படியான கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு திரும்ப திரும்ப நோண்டி வந்து அவங்களுக்கு கஷ்டங்களை ஏற்படுத்த, கவலைகளை வந்து ஏற்படுத்தக்கூடாது. உண்மையிலே நாங்கள் பார்த்த வகையில் சொல்லணும்னு சொல்லிச்சுன்னா கஷ்டத்துக்கு மேலே, அதாவது துன்பத்துக்கு மேலே துன்பம் வர மாதிரி ஒரு குடும்பத்துக்கு அப்படி இருக்குமோ அப்படி தான் இருக்குது அந்த அண்ணாண்ட நிலைமையெல்லாம் வந்து. கல்யாணம் கட்டி 5 வருஷத்துக்கு பிறகு வந்து ஒரு பிள்ளை வந்து அந்த பிள்ளையும் வந்து இறந்துட்டு இன்றைக்கு அக்காட நிலைமையும் வந்து நடக்க முடியாத நிலையில் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உண்மையிலே வந்து அண்ணா சொல்கிறாரு என்னை விட சம்பாதிப்பா அக்கான்னு சொல்லி. இப்போ கூட அக்கா சொன்னால் வந்து நான் ஓர்டருக்கு எடுத்து வச்ச உடுப்பெல்லாம் வந்து இருக்குது தம்பி, நான் வெட்டி தைச்சி கொடுத்துட்டு போனால் மிச்ச உடுப்பெல்லாம் இருந்தால் நான் திரும்ப ரிட்டன் கொடுத்துட்டேன். அப்படி துணிகள் மிச்ச துணிகள்லாம் வந்து ரிட்டன் கொடுத்துட்டேன்னு சொல்லி சொன்னால் இன்றைக்கி இந்த நிலைமை வரலன்னு சொன்னால் யார்கிட்டையும் கையேந்த வேண்டிய நிலைமை இருந்திருக்காது. அதான் உண்மை. ஆனால் இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டல் செலவு, அடுத்து வந்து அவங்களுக்கு அந்த முக்கியமான வீல் சேர் அப்படியான சில தேவைகள் இருக்கிறதால வந்து நம்மளை தொடர்பு கொண்டவங்க நிறைய பேர் அந்த ஆக்சிடெண்ட் இதை வந்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாங்குளம் ரோட்டில் அந்த ஆக்சிடெண்ட்டை வந்து நிறைய பேர் பார்த்துருக்க கூடும். வந்து அதை தாண்டி வந்து நாங்கள் இடையில நாங்கள் தம்பியில் அந்த ஃபோட்டோ எல்லாம் மட்டும் நாங்கள் ஆட் பண்ணியிருப்போம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. இப்போ நாங்கள் திரும்ப ஒன்று ஆட் பண்ணுறோம். இதுக்கப்புறமா வந்து இந்த அக்காண்ட ட்ரீட்மெண்ட் செலவுக்கு யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவோம். அந்த உதவியை நாங்கள் அவங்கள்ட்ட கொண்டு சேர்ப்போம். அதாவது இந்த ஒரு உதவி வந்து அண்ணாமடம் வந்து பேசிக்கொள்றதுனால டைரெக்டாக எங்களோட தான் செய்யணும் மட்டும் இல்லை, டைரெக்டாக நீங்கள் அவங்களோட கான்டாக்ட் பண்ணி செய்யலாம். ஸோ ஆனால் வந்து நாங்கள் டிஸ்பிளேயில் நம்பரை காண்பிக்கலைன்னா நம்பரை காண்பிக்கிறதுனால என்னென்ன பிரச்சனை வராதுன்றதை நாங்கள் நார்மலாக நிறைய வீடியோக்குள்ளே சொல்லியிருக்கோம். நீங்கள் எங்களோட கான்டாக்ட் பண்ணி உங்களோட சில விஷயங்கள் சொன்னதுக்கப்புறமா நாங்கள் உங்களுக்கு அவங்களோட லிங்க் வந்து எடுத்து தரோம். அதாவது அந்த அண்ணாண்ட நம்பர் நாங்கள் உங்களுக்கு தருவோம். நீங்கள் அவரோட பேசிட்டு வந்து உண்மையிலேயே வந்து உங்களால் முடிஞ்சது ஏதாச்சும் பண்ணி கொடுக்கலாம். எங்களுக்கும் என்ன செய்கிறோன்னு சொல்லி தெரியல. ஒவ்வொரு தடவும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கஷ்டப்பட்ட ஃபேமிலியை போய் சந்திக்கிறோம். ஒவ்வொன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கல வந்து எங்களுக்கும் கவலையாக இருக்குது. ஏன்னா நீங்களே உண்மையிலே யோசிச்சு பாருங்கள், காலையில் எழும்பிட்டு வந்து சில போய் பிடிச்ச வேலை எங்களை ஏதாச்சும் ஒன்று போய் செஞ்சுட்டு போகலாம். நாங்கள் காலையில் எழும்பிட்டு போனாலே உண்மையிலே இன்னொருத்தவங்கள்ட்ட கஷ்டங்களை பற்றி சொல்லுவாங்க. சொல்லக்குள்ள வந்து உண்மையிலே வந்து அவ்வளோ கவலையாக இருக்கும். அந்த வேலை இன்றைக்கு வந்து அக்காண்ட நிலைமையை பார்க்க வந்து கவலையாக இருக்குது. அவள் தனிப்பட்ட முறையில் கதைக்கொள்ளலாம் வந்து நிறைய ஃபீல் பண்ணி அழுது கதைச்சவ. ஆனால் வந்து வீடியோவில்
நாங்கள் ஆழமாக கேட்கல ஆழமாக நோண்டலை அதான் உண்மையிலே. என்ன பிரச்சனைன்னு சொன்னால் மற்றவங்களை போல் ஒரு தொழில் முயற்சி இல்லாதவங்கனால பிரச்சனை கிடையாது. அவங்களுக்குள்ள நிறைய தொழில் முயற்சிகள் இருக்குது. அதாவது இந்த கேக் செய்கிறது, இந்த உடுப்பு தைக்கிறதுன்னு சொல்லி நிறைய தொழிலோட தங்களோட கையிலேயே வந்து தொழில் இருந்தவங்களால் வந்து இன்றைக்கி இந்த ஒரு நிலைமைன்றதுனால தான் நிறைய யோசனையாக இருக்குது. ஸோ வந்து தயவுசெய்து இவங்களுக்கான ஒரு ஹெல்ப் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த எங்களோட வாட்ஸ்அப் நம்பரை கண்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இப்போ அவங்களுக்கு முக்கியமானதாக இருக்கிறது இந்த ஒரு வீல் சேரும். ஸோ அதையும் வந்து யாராச்சும் வேண்டி கொடுக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் எங்களை கண்டெக்ட் பண்ணுங்கள். அண்ட் இந்த ஒரு காணொலியில் வந்து நீங்கள் மனசங்கடப்படுற மாதிரி சில காணொலி பதிவுகளை காண்பிச்சு அதையும் தாண்டி நாங்கள் பேசியிருந்தால் அதுக்கு வந்து மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.